புதுக்கோட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை. தொடர்ந்து இரண்டாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்க, புது வரலாற்றை படைக்க புதுக்கோட்டைக்கு வந்திருக்கிறேன். புதுக்கோட்டையோட சிறப்புகள் என்ன? குகை கோவில்கள், கல்வெட்டுகள், தொல்லியல் சின்னங்கள் என எங்கு பார்த்தாலும் தமிழ்நாட்டின் பண்பாட்டையும் வரலாற்றையும் சொல்லக்கூடிய ஊர்தான் புதுக்கோட்டை. புதுக்கோட்டைக்குன்னு பெரிய வரலாறு இருக்கு. இங்கு 2 இளைஞர்கள் இருந்தாங்க, கீரனூர் முத்து மற்றும் விராலிமலை சண்முகம். இன்றைய இளைஞர்கள் அவங்களுடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கணும். 1965 தாய் தமிழை காப்பதற்காக தங்களுடைய உயிரை தந்த இளைஞர்கள் அவங்க. அப்படிப்பட்ட மொழிப்போர் தியாகிகளை தந்த புதுக்கோட்டைக்கு வந்திருக்கிறேன். தமிழுக்கு மீண்டும் பாஜக அரசால ஆபத்து வந்திருக்கு. அந்த பாஜகவையும் அவங்க தூக்கு சுமக்கிற அடிமை அதிமுகவையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த உங்க ஆதரவை கேட்டு வந்திருக்கிறேன். இந்த தேர்தல் என்பது எதற்கான தேர்தல்? நீங்களே சொல்லுங்க. இந்த தேர்தலில் ஜெயிக்க போறது யாரு? தமிழ்நாடா, டெல்லியா? தமிழ்நாட்டுக்கு எது தேவை? மக்களாட்சியா, சர்வாதிகாரமா? மக்களாட்சியா, சர்வாதிகாரமா? இதுதான் மக்களுடைய தீர்ப்பு, பதில். இதை நீங்க ஏப்ரல் 23 அன்றைக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் காட்டணும், நிரூபிக்கணும். அதுக்கு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தலாமா? வேட்பாளர்களை உங்கள் அனுமதியோடு அறிமுகப்படுத்தலாமா? முதல்ல திருமயம் சட்டமன்ற தொகுதி. நமது வெல்லும் வேட்பாளர் மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்கள். மிக நீண்ட அரசியல் வரலாறு கொண்டவர். அமைச்சராக தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்கிறவர் மட்டுமல்ல, நம்ம ஆட்சி மேல பரப்பப்படக்கூடிய அவதூறுகளை ஆணித்தரமான வாதங்கள் மூலமா ஊடகங்களை எதிர்கொள்கிற திறமை படைத்தவர். அரிமளம் ஒன்றியத்தில் புதிய சமத்துவபுரம், இலங்கைக்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு புதிய குடியிருப்புகள், அவைகளை இது போன்ற ஏராளமான திட்டங்களை தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கக்கூடியவர். இவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி. நமது வெல்லும் வேட்பாளர் அமைச்சர் மையநாதன் அவர்கள். நம்மோட மதிப்பை பெற்ற மாண்புமிகு அமைச்சர்
கீழாத்தூர் அரசு கலைக்கல்லூரி, திருவரங்குளம் விளையாட்டு மைதானம், ஆலங்குடி அறிவுசார் மையம் போன்ற திட்டங்களை உருவாக்கி தந்து மூன்றாவது முறையாக போட்டியிடுகிறார். இவருக்கு நீங்க எல்லாரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து விராலிமலை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கே செல்லபாண்டியன் அவர்கள், வழக்கறிஞர், புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர். விராலிமலை தொகுதிக்கு நீங்க நீண்ட நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரி உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை செஞ்சு தரக்கூடிய போகிறவர். இவருக்கு நீங்க எல்லாரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். அடுத்து புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் டாக்டர் முத்துராஜா அவர்கள் அரசு பணியை விட்டுவிட்டு மக்கள் பணிக்கு வந்த உழைப்பாளர். கடந்த முறை வென்று மூடப்பட்ட முத்துலட்சுமி மருத்துவமனையை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர். புற்றுநோய் சிகிச்சை மையம் கொண்டு வந்திருக்கிறார். இவருக்கு புதுக்கோட்டை மக்கள் எல்லாரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். அடுத்து கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் சின்னத்துரை அவர்கள் 12 ஆண்டுகளா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருந்து மக்களுக்காக உழைக்கக்கூடிய உன்னதமான தோழர். விவசாய தொழிலாளர்களுடைய நலனை காக்க பாடுபடும் தோழர் சின்னதுரை அவருடைய குரல் மீண்டும் சட்டமன்றத்தில் ஒலிக்க அறிவால் சுத்திய நட்சத்திரம் சின்னத்தில் நீங்கள் எல்லாரும் வாக்களிக்கணும். அடுத்து அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த அருமை தம்பி டி ராமச்சந்திரன் அவர்கள், நம்முடைய முன்னாள் அமைச்சர், என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அருமை சகோதரர் சு திருநாவுக்கரசருடைய அருமை மகன். காங்கிரஸ் கட்சியிலே பல்வேறு பொறுப்புகள் இருந்தவர். அறந்தாங்கி தொகுதியிலே கடந்த முறையும் வெற்றி பெற்று நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்த ஒரு சிறப்புக்குரிய இளைஞர். தம்பி ராமச்சந்திரனுக்கு கை சின்னத்தில் நீங்க எல்லாரும் வாக்களிக்கணும். வேட்பாளருடைய வெற்றி உறுதிதானா? சத்தமா சத்தமா மக்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வேட்பாளர் அமரலாம். நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், ஒவ்வொரு வட்டத்துக்கும், ஒவ்வொரு ஊராட்சிக்கும் என்ன தேவைன்னு பார்த்து செஞ்சிருக்கிறோம். இப்படி புதுக்கோட்டை மாவட்டத்தை புத்தம்புது கோட்டையா உருவாக்கக்கூடிய நோக்கத்தோட செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் சிலவற்றை மட்டும் ஹைலைட்ஸா சொல்லணும்னா, திருமயத்தில் அரசு மருத்துவமனை, நெல் கொள்முதல் நிலையம், ஆலங்குடியில் நெல் கொள்முதல் நிலையம், புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி பக்கத்தில் பல் மருத்துவக் கல்லூரி, புதுக்கோட்டை ராஜகோபால தொண்டமான் அவர்களுக்கு மணிமண்டபம், புதுக்கோட்டை அண்ணா சிலையிலிருந்து அறந்தாங்கி செல்லும் சாலையில் கீரனூர் வர 40 கோடி மதிப்பீட்டில் சாலைகள், 344 அரசு பள்ளிகளில் ஆய்வகங்கள், தேவஸ்தானம் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய
33 திருக்கோயில்களை திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு. 255 திருக்கோயில்களை பராமரிப்புக்கு மானியத்தை உயர்த்தி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, பயனடைகிற வகையில் 4 லட்சம் பேர் பயனடையக்கூடிய வகையில் 1820 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. இப்படி இன்னும் ஏராள பணிகள் திட்டங்கள் இருக்கு. இவ்வளவையும் செஞ்சு கொடுத்திருக்கிற காரணத்தால தான் உங்ககிட்ட உரிமையோடு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். நம்ம திராவிட மாடல் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை பற்றி நிறைய செய்திகளை நீங்க பார்த்திருப்பீங்க. திமுக நம்முடைய அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்தினா அது சாதனை திட்டமாக தான் இருக்கும். நம்மோட சாதனைகள் தான் இந்தியாவுக்கே பெஞ்ச் மார்க்காக இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், கிரிக்கெட்ல பல பிளேயர்ஸ் பல ரெக்கார்டுகளை வச்சிருப்பாங்க. ஆனா சச்சின் டெண்டுல்கரை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எல்லா ரெக்கார்டுமே இருக்கும். அரசியல் அப்படிப்பட்ட முறியடிக்க முடியாத எல்லா ரெக்கார்டும் நம்ம திமுக தான் செஞ்சிருக்கு என்பதை பெருமையோடு சொல்றேன். இனியும் தொடர்ந்து நாம தான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணவும் போறோம். நம்ம திட்டங்களை பார்த்து தான் இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஒன்றிய அரசை காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கு. மக்களுக்கான முன்னோடி திட்டங்களை செயல்படுத்துறதுல திமுக தான் ஓஜி, ஒரிஜினல். இந்த ஸ்டாலினோட அப்படிப்பட்ட திட்டங்களை சொல்லட்டா, இங்க ஏராளமான மகளிர் வந்திருக்கீங்க. என் சகோதரிகள், இங்க இருக்கக்கூடிய சகோதரிகிட்ட கேட்கிறேன், மாதந்தோறும் 15ஆம் தேதி உங்க அக்கௌண்ட்டுக்கு இந்த அண்ணன் கொடுக்கிற 1000 ரூபாய் உரிமை தொகை வருதா? திராவிட மாடல் 2ல எவ்வளவு உரிமை தொகை உயர்த்த போறோம்? டபுள் ஆக்க போறோம். 2000 உயர்த்த போறோம். இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய அன்றாட செலவுகளுக்கு கூட மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டிய நிலை இருந்துச்சு. அதை உரிமை தொகையால உடைச்சிருக்கோம். எங்க அண்ணன் ஸ்டாலின் தர சீர் மகளிர் எல்லாரும் இன்றைக்கு உரிமையோடு பேசுறாங்க. அடுத்து விடியல் பயணம். பெண்களோட பொருளாதார சுதந்திரத்திற்கு அடிப்படையாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு புதிய புரட்சி திட்டம். அது சம்பாதிக்கிற பணத்துல குறிப்பிட்ட அமௌண்ட் போக்குவரத்துக்கே செலவாகிடுது. வீட்டுக்குள்ளேயே பலர் முடங்கி இருக்கக்கூடிய நிலையை உடைச்சிருக்கிறோம். அடுத்து காலை உணவு திட்டம். சென்னையில் கே நகர் பகுதியில் ஒரு பள்ளிக்கு ஆய்வுக்கு போயிருந்தேன். ஒரு குழந்தைகிட்ட அன்பா பேசிக்கிட்டு இருக்கும்போது, சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்டேன். அந்த குழந்தை சொல்லிச்சு, இல்ல சாப்பிடலன்னு சொல்லிச்சு. விசாரிச்சப்போ அந்த குழந்தையோட அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போறது. அந்த காரணத்தால சில குழந்தைகள் காலையில் சாப்பிடாம வராங்கன்னு தெரிஞ்சது. குழந்தைகளை பசியோடு தவிக்க விடலாமா? அவங்க பசியை போக்க வேண்டும் என்றுதான் காலை உணவு திட்டத்தை தொடங்கினேன். அந்த திட்டத்தை செயல்படுத்துற காரணத்தினால மாணவர்கள் பள்ளிக்கு வருகை தரதும் அதிகமாயிருக்கு, அவங்களுடைய கற்றல் திறனும் அதிகமாயிருக்கு. இப்படிப்பட்ட காலை உணவு திட்டத்தை இனி 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவாக்கம் செய்ய போறோம். இது வரைக்கும் 5வது வரைக்கும் இருந்துச்சு, இப்போ 8வது வரைக்கும் விரிவாக்கம் செய்ய போறோம் 2.2 ஆட்சியில். அதே போல நம்முடைய வீட்டு பிள்ளைகள் எல்லாரும் டிகிரி படித்தவங்களாக, பட்டப்படிப்பு படித்தவங்களாக உயரணும் என்பதுதான் நம்முடைய கனவு. ஆனால் காலேஜுக்கு வர்ற மாணவிகளை சிலர் பாதியிலேயே டிராப் அவுட் ஆயிடுறாங்கன்னு தகவல் வந்துச்சு. இதை உடனே சரி செய்ய வேண்டும் என்று அதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் புதுமை பெண் திட்டம்.
இந்த திட்டத்து மூலமா 6,95,000 மாணவிகள் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்து இன்றைக்கு படிக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் தான் உங்கள் முன்னால் நிற்கக்கூடிய இந்த ஸ்டாலின். இந்த மாணவிகளுடைய படிப்பை கண்டினியூ பண்றதுக்கு பெரிய துணையா இருந்துச்சு. இதை பார்த்ததும் மாணவர்களும் இப்படி ஒரு திட்டம் எங்களுக்கு கிடையாதான்னு கேட்டாங்க, உரிமையாக கேட்டாங்க. அப்படி மாணவர்களுக்கு உருவாக்கப்பட்ட திட்டம் தான் தமிழ் புதல்வன். திராவிட மாடல் 2ல இதையும் 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்க போறோம். அடுத்து நான் முதல்வன் திட்டம். நம்ம மாணவர்கள் படிச்சு முடிச்ச பிறகும் வேலை இல்லாமல் இருப்பதற்குரிய சூழ்நிலையை அடைகிறாங்க. காரணத்தை ஆராய சொன்னேன். நம்ம மாணவர்களுக்கு படிப்போடு சேர்த்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பயிற்சிகளையும் வழங்கணும்னு சொன்னாங்க. அதுக்காக சிந்திச்சு உருவாக்கப்பட்ட திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு என்னுடைய முதல் பிறந்த நாள் அன்றைக்கு இந்த திட்டத்தை தொடங்கி வச்சோம். அது மூலமா நம்ம வீட்டு பிள்ளைகள் நல்ல வேலைகள்ல உட்காரணும்னு உருவாக்கின திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். அதோட ரிசல்ட் என்ன? இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க IAS IPS ஆகிட்டு இருக்காங்க. அடுத்து தோழி விடுதி. இங்க இருக்கக்கூடிய பலரும் உங்களுடைய மகள்களை, பெண் பிள்ளைகளை வேலைக்காக வெளியூருக்கு அனுப்புவீங்க. அங்க அவங்க பாதுகாப்பா தங்கி இருக்கிறாங்கன்னு எப்பவே நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதை புரிஞ்சு கொண்டுதான் தோழி விடுதிகளை தொடங்கணும். அந்த விடுதிகளில் ஏராளமான பெண்கள் பாதுகாப்பாக தங்கியிருந்து பணிகளை செய்கிறாங்க. இன்றைக்கு ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை காப்பீடிக்குது. அடுத்து தாய் மாணவர் திட்டம். ஒரு முறை கள ஆய்வில் ஈடுபட்டு இருந்தப்போ ஒரு வயதான பெண்மணி ஒருவர் முதுமையால ரேஷன் கடைகளுக்கு போய் பொருட்களை வாங்க முடியவில்லை என்று கவலைப்பட்டாங்க. இதை பற்றி நான் ஆய்வு செஞ்சேன். 70 வயதுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய பலரும் கடைகளுக்கு போய் ரேஷன் பொருட்களை வாங்குறதுல இருக்கக்கூடிய சிரமங்கள் அனுபவிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்க தான் வாங்கிறதுலேருந்து நான் சும்மா இருந்துடல. வயதானவங்களுக்கு நாம தான் துணையா இருக்க வேண்டும் என்று நினைச்சேன். அப்படி தொடங்கிறது தான் தாய் மாணவர் திட்டம். இந்த திட்டத்தில் குடும்ப அட்டை வச்சிருக்கக்கூடிய சுமார் 15 லட்சம் பேரோட வீடுகளுக்கு தேடி அவங்க வீட்டுக்கே போய் அரிசி, பருப்பு உள்ளிட்ட பொருட்களை கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களும் மனசார வாழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இத்தனையும் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் கொரோனாவில் போயிருக்கணும். பழனிசாமி வன்மத்தோடு பேசிட்டு இருக்கிறார். பழனிசாமி அவர்களே, இந்த ஸ்டாலின் இருந்து என்னோட மக்களுக்கு இன்னும் ஏராளமான திட்டங்களை செய்யத்தான் போறேன். அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. தமிழ்நாட்டை இன்றைக்கு இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் வளர்ச்சி பெற்ற மாநிலமா நம்ம திராவிட மாடல் உயர்த்தி இருக்கு. இந்த அடித்தளத்திலிருந்து திராவிட மாடல் 2.0 ஆட்சியில புதிய உயரங்களுக்கான பயணத்தை தொடங்க போறோம். அதற்கான திட்டம் தான் சூப்பர் ஸ்டார் வந்திருக்கிறார். சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகளுக்கு கூட சொல்லணும். இது தேர்தல் அறிக்கை, நம்மோட தேர்தல் அறிக்கை. அதில் என்ன ஹைலைட்? இங்க இருக்கக்கூடிய மகளிரை கேட்கிறேன், உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின் கொடுக்க போற கூப்பன் எவ்வளவு? சத்தமா சொல்லுங்க. மகளிர்லாம் இப்பவே வீட்டுக்கு என்ன பொருள் வாங்கலான்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த திட்டத்தில் எவ்வளவு தொகையோட கூப்பன் கொடுக்க போறோம்? 8000. இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படுகிற வீட்டு உபயோக பொருளை புதுசா வாங்கிக்கலாம். இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருளை வாங்கிக்கலாம்.
உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை வாங்கிக்கலாம். வீட்டுக்காரெல்லாம் கேட்காதீங்க. ஏதாவது கேட்டு முறைச்சாங்கன்னா அண்ணங்கிட்ட சொல்றேன்னு சொல்லுங்க. நீங்க உங்க இஷ்டம், உங்க சாய்ஸ். அடுத்து 20 லட்சத்துக்கும் அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நவீன மின்சார பம்பு செட்டுகளை வழங்க போறோம். உயர்கல்வி முடிச்சிருக்கக்கூடிய 5 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் முதல் திட்டத்தில் 1500 ரூபாய் உதவித்தொகையோட 6 மாசம் பயிற்சி வழங்க போறோம். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். மாற்றுத் திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்படும். கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமா வீடற்ற ஏழைகளுக்கு அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். டெல்டா மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம், புதுக்கோட்டையில் இயந்திர தயாரிப்பு குழுமம் உருவாக்கப்படும். இந்த ஸ்டாலின் சொன்னதை செய்வான். நான் கலைஞருடைய மகன், சொன்னதை மறக்க மாட்டேன், மறுக்க மாட்டேன். ஆனா பாஜகவோட கிளைக்கழக செயலாளராக இருக்கிற பழனிசாமி அவர்களால் இப்படி ஏதாவது சாதனைகளை சொல்லிவிட்டு வாக்கு கேட்க முடியுமா? எங்கேயாவது சாதனைகளை சொல்லி பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது கொள்கைகளை பற்றி பேசி பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது மாநில உரிமைகளுக்கு பழனிசாமி குரல் கொடுத்ததை பார்த்துருக்கீங்களா? நிச்சயம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா பாதம் தாங்கி பழனிசாமி கிட்ட கொள்கைகளும் இல்லை, சாதனைகளும் இல்லை. அதனால்தான் சாக்கடைக்கு சமமான சொற்களையும் அவதூறுகளை பேசி அவர் ஒரு தரமற்றவர் நிரூபிச்சிட்டு இருக்கிறார். என்டிஏ என பெயரிடற தமிழ்நாட்டுக்குள்ள பின்வாசல் வழியாக கொண்டு வர்றதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதன்மை அடிமைதான் பழனிசாமி. அவர் பழனிசாமி இல்லை, ஆமாம் சாமி, அடிமை சாமி. அதிமுக எந்த கூட்டணியில அடிமை சாசனம் எழுதி கொடுத்து சேர்ந்திருக்கு? அன்னை தமிழுக்கும் தமிழத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் துரோகம் செய்கிற என்டிஏ கூட்டணியில சேர்ந்திருக்கு. அந்த கூட்டணி டெல்லியில வச்சு முடிவு செய்யப்பட்ட கூட்டணி எல்லாருக்கும் தெரியும். ஊழல்வாதிகளும் தேர்ந்த துரோகிகளும் காவி கும்பலை தோல்ல சுமந்துக்கிட்டு வராங்க. நேற்றுக்கு கூட பாஜகவில் இருக்கிற ஒன்றிய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாரு? தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சியை அமைப்போன்னு பேசி இருக்கிறார். அடிமை சாமியான பழனிசாமி இதுக்கு ஏதாவது பதில் சொன்னாரா? என்ன சொல்வார்? ஒன்றும் சொல்ல. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பாஜக அமைச்சர்கள்லாம் என்னவெல்லாம் பேசிட்டு போறாங்கன்னு பத்திரிகையில் வருது, டிவியில் வருது, செய்திகள்லாம் பார்க்குறீங்க. அதில் அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல், அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான், இங்க வர்றவங்கெல்லாம் இந்தி திணிப்புக்கு ஆதரவா மும்மொழி கொள்கையை செயல்படுத்துவோம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எதிர்த்து அடிமை சாமி ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறாரா? ஒன்றிய கல்வி அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் அவர்களோட வேலை என்ன? கல்வி வளர்க்கிறது இல்ல, கல்வியை காவியமயமாக்கிறார். இந்திய திணிக்க மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா பேசுறாரு, பேசிட்டு போறாரு. இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நம்ம குழந்தைகளோட படிப்பு அதற்கு கொடுக்க வேண்டிய 2000 கோடி ரூபாய் கல்வி நிதியை கொடுக்காம தடுக்கிறது, இதெல்லாம் தான் அவருடைய வேலை. மும்மொழி திட்டத்தை செயல்படுத்துங்க, 2000 கோடியே தரம்னு அமைச்சர் பிரதான் சொன்னார். 2000 கோடி அல்ல, 10,000 கோடியை கொடுத்தாலும் இந்திய திணிக்க அனுமதிக்க மாட்டேன். எங்க குழந்தைகளுடைய படிப்பு செலவையும் ஆசிரியர்களுக்கான சம்பளத்தையும் நானே கொடுக்கிறேன் என்று உறுதியா சொன்னவன் தான் இங்க உங்கள் முன்னால் இருக்கிற ஸ்டாலின்.
இதுவே அடிமை சாமியா இருந்திருந்தா எதிர்ப்பு குரல் கொடுத்திருப்பாரா? இதெல்லாம் RSS அமைப்போட நீண்டகால செயல் திட்டங்களுடைய ஒரு பார்ட், ஒரு பகுதி. எதுக்காக இதையெல்லாம் செய்யறாங்க என்றால், நம்ம குழந்தைகள் கல்வி நிலையங்களை விட்டு வெளியேறணும், அறிவியல் பூர்வமா சிந்திக்கிறதை நிறுத்தணும், வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய வதந்திகளையும் பிற்போக்குத்தனங்களையும் நம்பணும். அப்பதான் அந்த கால மாதிரியே நாம் முன்னேறி வருவதை வராமல் முடங்கி கிடப்போம். ஒரு சிலர் மட்டும் வாய்ப்புகளை தட்டி பறித்து முன்னேறுவாங்க. இதுதான் அவங்களுடைய திட்டம், அவங்களுடைய எண்ணம். இதுக்கான செயல் திட்டங்களுக்கெல்லாம் ஆமாம் சாமி போடுகிற முரட்டு அடிமையா வாய்ச்சிருக்கக்கூடியவர் தான் இந்த அடிமை சாமி. அடுத்தடுத்த துரோகங்களுக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய பேர் தான் NDA கூட்டணி. பழனிசாமிக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டு மேல அக்கறை இருந்தா, தர்மேந்திரா பிரதான் தொடங்கி அமித்ஷா மோடி வரைக்கும் மேடையில் உட்கார வச்சு, இது தமிழ்நாடு, இங்க பேரறிஞர் அண்ணா வகுத்து கொடுத்தா இருமொழி கொள்கை மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு ஆணித்தரமா பேச முடியுமா அவரால்? ஒரு அடிமையால ஓனரை எதிர்த்து பேச முடியாது. பிரதமர் மோடி அவர்களை பார்த்து தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் வணக்கம், நன்றி, அதை மட்டும் சொல்லி தமிழ் பேச முடியும்னு வருத்தப்படுறதா சொல்றீங்களே, பிறகு ஏன் தமிழை விட சமஸ்கிருதத்துக்கு 17 மடங்கு அதிகமாக நிதி வழங்குகிறீங்கன்னு கேள்வி கேட்பாரா இந்த அடிமை பழனிசாமி? அமித்ஷா அவர்களை பார்த்து சமஸ்கிருதம் தான் அனைத்துக்கும் மூலமொழின்னு நீங்க சொல்றது தவறுன்னு பழனிசாமியில வாதிட முடியுமா? அதுக்கான முதுகெலும்பு பழனிசாமிக்கு இருக்கா? அவரை சும்மா ஒண்ணு ஆமாம் சாமி அடிமை சாமி சொல்லல. எதுக்கெல்லாம் ஆமாம் சாமி போடுறாரு? குடியுரிமை திருத்த சட்டம். அவர் நினைச்சிருந்தா அவங்க எம்பிக்கள் ஆதரிக்காம தடுத்திருக்க முடியும். ஆனால் ஆமாம் சாமி போட்டு இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செஞ்சார். அதே போல வக்ஃப் திருத்தம், வக்ஃப் போர்டு திருத்தம், அந்த திருத்த சட்டத்தை ஆதரிச்சு சிறுபான்மையினருக்கு துரோகம் செஞ்சார் அடிமைசாமி. அடுத்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக FCRA சட்டம் கொண்டு வர போறாங்க. கூட்டணியில் இருக்கிற பழனிசாமி தேர்தலுக்காவது அதை எதிர்த்து பேசி இருக்கிறாரா? அடுத்து நீட் தேர்வை பற்றி பேசுறார். நீட் தீர்மானத்தை ஒன்றிய அரசு தான் நிறுத்தி வச்சிருக்குன்னு எல்லாருக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்புனதையே கிட்டத்தட்ட 2 வருஷமா மறைச்சு வச்சவர் தான் பழனிசாமி. அந்த மாதிரி துரோகம்லாம் யாரும் பண்ணல. உடனே அங்க என்ன பண்ணணும்னு கேட்பார். நான் ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கிறேன், நீட் தேர்வு ஒழிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருந்தா நீட் தேர்வு தமிழ்நாட்டில் இருந்திருக்காது. அதுக்கான உறுதியை பிரதமர் வேட்பாளராக இருந்த அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களே பேசியிருக்கிறார், பல கூட்டங்களில் பேசியிருக்கிறார். ஆனால் கூட்டணி கட்சியோட தயவோட ஆட்சி அமைக்கிற பிரதமர் மோடி அவர்களை பார்த்து தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு தாங்கன்னு அடிமை சாமியால் கேட்க முடியுமா? நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற சட்டபூர்வமாக நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். கொள்கையை வெற்று பிழைக்கிற அடிமைசாமி கூட்டத்திற்கு சுயமரியாதை உணர்வும் இருக்காது, மாநில உரிமைகளும் புரியாது. இப்போ கூட நாடு முழுக்க மக்கள் என்ன சொல்றாங்க? மோடிஜி வேர் இஸ் எல்பிஜி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மோடிஜி வேர் இஸ் எல்பிஜி அப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பல ஓட்டர்களை இழுத்து மூடிட்டாங்க, பல ஓட்டர்களை மெனுவை குறைச்சிட்டாங்க, பல ஓட்டர்களை விலையை ஏற்றிட்டாங்க. இதனால உணவுக்காக ஓட்டர்கள் நம்பி இருக்கக்கூடிய பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் முழுவீச்சில் சரி செய்ய முயற்சிக்காம சிலிண்டர் விலைய 200 ரூபாய் உயர்த்திருக்கிறாங்க. அதுவும் சரியா வழங்கப்படுறதில்லை. இதையெல்லாம் பார்த்து பழனிசாமி குரல் கொடுத்திருக்கிறாரா? அதனால தான் அவரை அடிமை சாமின்னு சொல்றோம். பழனிசாமி அவர்களை துரோகத்தில் டாக்டரேட் பட்டம் வாங்குற அளவுக்கு எல்லாருக்கும் இவ்வளவு துரோகம் செஞ்சுட்டு வாய்க்கு சாம பொய்ய பேசிட்டு இருக்கீங்களே. தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்.
தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் துரோகம் செய்வது பாஜகவுடைய வழக்கம். அதுக்கு துணை போறதுதான் அதிமுகவுடைய பழக்கம். இவங்களோட அத்தனை துரோகனை கடந்துதான் நம்ம திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். உரிமை தொகை தடையில்லாமல் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் விடியல் பயணம் தொடரணும்னா, காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், மக்களை தேடி மருத்துவம் உள்ளிட்ட திட்டங்கள் நிறுத்தப்படாமல் தொடரணும்னா திராவிட மாடல் ஆட்சிதான் மீண்டும் அமையணும்.